எவன்டாவன் டிஎம்கே தயவுல தான் விஜய் நான் சிஎம் ஆனாருன்னு சொன்னவன். ஏய், நீங்க வச்சிருக்கிற 59 சீட்ல பாதி சீட் இப்படிதான் ஓட்டு போட்டு வாங்கிருக்கீங்க. 10வது கூட்டணி கட்சியோட போட்டி போட்டிருக்கிறீங்க. ஒரு மனுஷன் தனிச்சு நின்று 108 சீட்டு வாங்கியிருக்கிறாரு, அதுவும் லீடிங்ல இருக்கிறாரு. கொத்தடிமைங்களா? அவரை பார்த்து என்ன கேட்குறீங்க? இவர் தயவுல தான் இவர் சிஎம் ஆனாராம். நம்ம விஜயனா என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் ஐயா ராஜா ஜலங்களா அப்படின்றதெல்லாம் போய் திரு ஜோசப் விஜயனும் நான் அப்படின்னு சொல்றதுக்குள்ள இந்த கவர்னர் 4 தடவைக்கு மேல நம்ம அண்ணா அலைய வச்சிட்டாரு. இது பத்தாம இந்த விசிகே கட்சிக்காரங்க வெறும் 2 சீட்டை வச்சு டெப்யூட்டி சிஎம் போஸ்டிங் கேட்டதா ஒரு நியூஸ் வர. அதை பார்த்து நான் பக்குன்னு ஆயிட்டேன். இதுல காமெடி என்னன்னா, இந்த 2 சீட் இருந்திருந்தா கூட நாம் தமிழர் கட்சியை மதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே கண்டுக்க மாட்டாங்க. சரி, அப்படி இப்படின்னு ஒரு 120 சீட்டை திரட்டி அண்ணன் நாளைக்கு சிஎம் ஆயிருவாருன்னு பார்த்தா ஒரு கேள்வி ஒன்று வருது, ஒரு குழப்பம் ஒன்று வருது. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அண்ணன் 118 சீட்டு தானே வாங்கணும், எதுக்கு 120 சீட்டு வாங்கினாரு? ஒருவேளை மறுபடியும் 2 சீட்டுக்கு உலட்டிடுவாங்கன்னு அண்ணனுக்கு தோணுதோ? ரெண்டாவது குழப்பம் என்னன்னா, நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ டிவிகேக்கு ஆதரவு தெரிவித்ததா ஒரு பொய்யான லெட்டரை டிவிகேவே கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதோட வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஏஐ வீடியோன்னு சொல்றாரு. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப இந்த டிவிகே கட்சியை சார்ந்தவங்க எப்படி கவர்னருக்கே பொய்யான லெட்டர் கொடுக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவர் நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போறதாவும் இப்போ சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கிறாங்க. தடை இல்லாமல் பட்டமே வந்ததில்ல, பதவி எப்படி வரும்? அடுத்தது கடைசியாக நச்சுன்னு ஒரு மேட்டர் சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். 2013 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கிறப்ப 100 Years of Cinema அப்படின்னு சொல்லி ஒரு விழா ஒன்று நடத்தினாங்க. அதில் விஜய் அவர்களை வேணும்னே அவமதிக்கிற மாதிரி பின்னாடி தூக்கி போட்டிருந்தாங்க ஒரு சீட்டில். அப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சியான் விக்ரம் அவர்கள் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக பக்கத்தில் உட்காருவார். எத்தனை விஜய் ஃபேன்ஸுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பட் நாளைக்கு அதே நேரு ஸ்டேடியத்தில் நம்ம அண்ணன் சிஎம்மாக பொறுப்பேற்க போகிறாரு. இதாண்டா வளர்ச்சி.